ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்திலுடன விவிலிய வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் அவர்களே. மரணம் அகலமாக இருக்கலாம், நம்பிக்கை தொடர்ந்து மரணமாக இருக்கலாம். அடக்கம் ஒரு இறை நம்பிக்கைக்குரிய அடக்கத்தில் அவங்க அடக்கப்படுகிறார்கள். 2வது செய்தி. இது 3 சின்ன சின்ன செய்திகளை சொல்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டங்களிலே மரணத்தை பற்றியும் மரணத்தை தழுவியர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை பற்றி சிந்திப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ 400 வருஷம் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? அதான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிக்கடி சொல்வார், இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால் அப்படிம்பாரு. டே கம்முனுறா, நீ வேறு பயத்தவும் தாரன்னு சொல்லுவேன். உண்மைதான் இல்லைங்களா? அதுதான் வாழ்க்கை. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இன்றைக்கு இறந்தால் நாளைக்கு நாம் நினைவாக மாறுகிறோம். இந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்கிறது. இப்போ இந்த சமயத்தில் இஸ்ராயல் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பல்வேறு வழிபாட்டு செயல்பாடுகளில் மிக முக்கியமானது நீத்தாரை நினைவு கூறுதல் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்றைய நம்முடைய திருச்சபையினுடைய மரபில் நாம் அறிக்கின்ற இறை நம்பிக்கையின் அறிக்கையில் இறந்தோரின் உயிர்த்தெழுதலையும் அவர்களோடு கொண்டிருக்கிற உறவையும் நான் நம்புறேன்றாங்க. அதாவது கால் ரானர் சொல்லும் போதும் இறைநாள் சொல்லும் போதும் 3 திருச்சபை நாம் பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிறது போராடும் திருச்சபை, பயணிக்கும் திருச்சபை, போராடும் மிலிட்டன்ட் சர்ச் என்பார்கள், அல்லது பயணிக்கும் திருச்சபை என்பார்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க போராடுகிற பயணிக்கிற எதிர்நோக்கின் திருப்பணிகள் நம்ம பார்க்குறோம். இறந்தவர்களை சஃபரிங் சர்ச் என்று சொல்வோம். இறந்தவர்களில் பலர் ஒத்திரிசாலத்திலேயோ மற்ற இடத்துல துன்புறும் திருச்சபை என்று சொல்வார்கள். விண்ணகத்தில் இருக்கிற புனிதர்களின் கூடாரத்தை வெற்றியின் திருச்சபை, ட்ரையம்பன்ட் சர்ச் என்பார்கள். சரிங்களா? மிலிட்டன்ட் சர்ச், ட்ரையம்பன்ட் சர்ச், சஃபரிங் சர்ச் ஆர் பியூரிஃபையிங் சர்ச் என்று 3 விதமான இறை சமூகம். இந்த 3 ஒட்டுமொத்தமாக சேர்ந்தாதான் திருச்சபை. ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு திருச்சபைனா சாமியாருங்க சிஸ்டங்க மட்டும்தான் நினைப்பாங்க. ஒரு சிலர் திருச்சபைனாக்கு பங்கு பேர மட்டும்தான் நினைப்பாங்க. ஒரு சிலர் திருச்சபைனாக்க நிதிக்குழு மட்டும்தான் திருச்சபை நினைப்பாங்க. இந்த 3 அமைப்பு இணைந்தது தான். இந்த 3 அமைப்பினுடைய விசுவாச கொண்டாட்டத்தின் மறைபொருள் தான் திருச்சபை. மறந்துடக்கூடாது, அதை மறந்துடவே கூடாது. மிக முக்கியமான கருத்து. அப்போ இறந்தோரை நினைவு கூறுவதிலும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் ஒரு நல்ல மரபு, நன்றியின் உன்னதமான வெளிப்பாடு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. சில சமயத்தில் இறந்தவர்களுக்கு ஒரு முழு மாதம் கூட இருக்கும். அந்த மாதத்தில் நம்ம ஆளாக்கி உருவாக்கி நாமளாக இருக்கவும் நம்ம வாழ்வை அமைச்சு கொடுத்த அந்த சிற்பிகளை நாம் மறந்துவிடக்கூடாது. செதுக்கி வச்சு வாழ்க்கையின் தடங்களை நமக்கு வரைந்து கொடுத்து நடந்து வாப்பா என்று கரம்பிடித்து நடந்து நாம் ஒரு கட்டம் வந்த பிறகு ஓய்ந்திருந்து நாம் வாழ்வதை பார்த்து மகிழ்ந்த அந்த ஆன்மாக்கள் இலைப்பாறுதலை பெற வேண்டும். ஜெபிக்கணும், பூசை ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா 1500 ஒரு சாப்பாடுக்கு போனோம்னா டவுன்லலாம் பார்த்தோம்னாக்க ஒரு தியேட்டர் போயிட்டு ஒரு டாக்ஸியில் வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா 2000 1500 செய்வாங்க. ஒரு மட்டன் 1 கிலோ எடுத்தோம்னா 1000 செலவுங்க. ஆனால் ஒரு 100 ரூபாய்க்கு பூசைக்கு யோசிப்போம். அந்த சாப்பாட்டுக்கு வழிவகுத்து அப்பாவையும் அம்மாவையும் மறந்துடுவோம். ஒரு சகோதரர் வந்தார், எங்கள் அம்மாவுக்கு 5 பூசை வைக்க சொல்லி எங்கள் அண்ணன் சொல்கிறா, அப்படி 100 ரூபா வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறார். வாழ்க்கை வியாபாரம் பார்க்கிறவர்கள் உறவுகளையும் வியாபாரமாக தான் பார்ப்பார்கள். ஆனால் ரொம்ப சங்கடமாச்சு. அண்ணா நீங்கள் காசை கொடுக்க வேணாம், நான் வச்சிட்றேண்ணா அப்படின்னு. ஏன் சாமி கோபப்படுறேன்னு என்ன கேட்டார். மிக முக்கியம், எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது. நம்ம அப்பாவுக்கு நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்து காணிக்கை எடுத்து ஆண்டவரை துதித்தோம் என்று சொன்னால் நம்ம பிள்ளைங்க நமக்கு ஓக்கும், இல்லைங்களா? அதான் நீத்தார் நினைவு முக்கியமானது. 2வது என்னவென்னா, ரோமை திருச்சபையிலும் சரி அல்லது கிரேக்கனுடைய சமூகங்களிலும் சரி கல்லறை என்பது 2ஆம் கோயில் போல. அந்த கல்லறைகளை தஞ்சம் தெடுக்கிறவர்களை யாரும் கைவிக்கக்கூடாது. ஆகவே தான் கேட்டகுமன் என்று சொல்கிற நிலத்தடி கல்லறைகளை உருவாக்கி மைல் கணக்கில் அந்த சென்ட் செபாஸ்டின் அப்படின்னு சொல்கின்ற கலிசன்கிற 4, 5, 10, 15 மைல்களுக்குள்ளான சுரங்க கல்லறைகளை அமைத்து அடக்கம் செய்து மறித்து போன எல்லா கிறிஸ்தவர்களும் வேத சாட்சி மறித்து போன படங்களை வைத்து ஒரு கேட்டகுமன் உருவாக்கினாங்க. அந்த இடத்துல பூசை வைப்பாங்க. ஏன்னா ரோமன் சோல்ஜர் என்ட்ரி பண்ணுறதுக்கு உத்தரவு கிடையாது. அது 2ஆம் கோயில் என்பது மருத்துவர்களையும் நினைத்த ஒரு உன்னதமாக கொண்டாடி ஒரு சமூகம் ரோமை சமூகம். அதே போல் கிரேக்க கலாச்சாரம் கூட. ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் அந்த கடற்குள்ளே வச்சு பூசை வச்சு தங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துக்கிட்டாங்க.
இன்றைக்கி நம்முடைய கல்லறை தோட்டங்கள் எப்படி வச்சுருக்கிறோம்? வருஷத்துக்கு ஒரு முறை 10 ரூபாயை கொடுத்து கல்லறையை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த வருஷம் வர வரைக்கும் அப்படியே ஆற போடுறது கிடையாது வாழ்க்கை. ஜெர்மனி நாட்டிலும் சரி, இத்தாலி நாட்டிலும் சரி, அவர்கள் மனிதர்களை மதிக்கிறார்கள், மரித்து போனவர்களை மதிக்கிறார்கள். ஒவ்வொரு கலரையும் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக தூய்மைப்படுத்தப்பட்டு, கற்கள் பதிக்கப்பட்டு, பூக்கள் நடப்பட்டு, அந்த கணவன் இறந்து போன 2ஆம் உலகில் இறந்து போன அந்த சகோதரனுக்காக 90 வயதிலே பூவொலியை தூக்கி கொண்டு போன சகோதரி பார்த்தபோது கண் கலங்கினேன். எப்போதோ இறந்து போன கணவனுக்கு கலரில் இருக்கிற பூந்தோட்டம் வடி உண்டாக்க கொண்டு தள்ளாடி தண்ணீர் எடுத்து போய் ஊற்றின அந்த சகோதரனுடைய அந்த முயற்சியில் அந்த அவர்கள் வாழ்ந்த இல்லற வாழ்வுடைய பண்பும் மகத்துவம் புரிஞ்சிச்சு. அந்த கலரை ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க. ஏன்? பெரியவர்களுக்கு வாழ்ந்தவங்களுக்கு காட்டுற மரியாதை அது. கலரை தோட்டங்கள் 2ஆம் சிற்றாலயங்கள் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும், பராமரிக்கணும். அதை பராமரிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து உதவணும். எல்லா காரியங்களும் பங்கு தந்து செய்ய முடியாது, எல்லா காரியங்களும் பங்கு செய்ய முடியாது. கொடுத்தால் தானே, சட்டியிலேருந்து தானே அகப்பையில் வருங்க. 50 ரூபாய் நீ உண்டியில் போட்டு 5000 ரூபாய்க்கு எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எதுக்கோ அகலை விரிச்சு கொடுப்போம் கையை, இங்கே மட்டும் குறுக்கி கொடுப்போம். அது கடவுள் மாட்டில் உட்காந்துருக்கிறாரு, புனிதர்கள் இருக்கிறாங்க, வானத்தில் வருஷ பெரும் பாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ வருஷம் வராங்க, 2000 ரூபாய் வந்துச்சு. அப்படியே ஜபர்தஸ்டாக கோட்டு சுட்டும் போட்டுக்கிட்டு டொங்கன்னு வந்துச்சு, பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. கடவுள் பார்த்தார், அப்படின்னாரு. போய் உட்காந்துக்குச்சு. மொத்தத்தில் ஒரு இடம் 500 ரூபா வந்துச்சு. வெரி குட், கம், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, கம் டேக் யுவர் சீட் அப்படின்ச்சான். இந்த 200 ரூபா 100 ரூபா இருக்குல்ல, கடவுள் சீட்டு விட்டு எழுந்திரிச்சு கட்டி பிடிச்சி வாங்க வாங்க அப்படின்னுச்சான். புனிதர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏங்க 2000 வாரக்கெலாம் மதிக்க மாட்டேங்கிறீங்க, 500 ரூபா இருக்குல்ல, 70 தான் நீங்கள் மதிப்பீங்களா? இல்லை, அவங்க தான் கோயிலுக்கு வராங்கன்னாராம். கோயிலுக்கு வரவங்க அவங்க தான், இவங்கெல்லாம் யாரும் வரதில்லை அப்படின்னாராம். இல்லைங்களா? உண்மைதான் இருக்குல்ல வாழ்க்கை. வாழ்க்கை யதார்த்தத்தை அந்த ஒரு ஜெர்மனி கவிதை அழகாக சொல்லுது. ஜெர்மனி கவிதையினுடைய இதை சொல்கிற தமிழ் மொழியாக்கம் பண்ணேன். அதான் வந்து கோயிலுக்கு பெரிய நோட்டெலாம் வர்றதில்லை. 50, 20, 10 நிறைய கொடுக்குறாங்க. நிறைய கொடுக்கும் சமூகத்தையும் பார்க்குறோம், கொடுப்பதற்கு கணக்கு பார்க்குற சமூகத்தையும் பார்க்குறோம், நம்ம மண்ணையும் பார்க்குறோம். நிறைய கொடுக்குற மனிதர்களை கொடுத்து குவளத்தை கோவிலாக்கும் புண்ணியவான்களை பல இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். தன்னுக்கு இல்லாவிட்டால், அதாவது சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சாமிக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாத நல்ல உள்ளங்களையும் பார்த்துருக்குறோம், இல்லைங்களா? அதே சமயத்தில் இன்னும் கொடுக்கலாமே என்ற எண்ணம் வராதவர்களையும் பார்க்குறோம். அதுக்காக தான் சொல்கிறேன், யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ யாரையும் குறைத்து மதிப்பிடவோ நான் சொல்லவில்லை. உங்களுக்கு இரட்டை செப்பு காசுகளை ஆண்டவர் வல்லமையில தங்க காசுகளை மாற்றி பணிபுரிய குருக்களுக்கு உதவுவார், பங்கின் சமூகத்திற்கு உதவுவார், வலிமைப்படுத்துவார். ஒத்த கல்லை வச்சு கோலையை தூக்குற ஆண்டவர் நீங்கள் கொடுத்த 5 ரூபாய் வச்சு செய்ய வைக்க மாட்டாரா? 5 ரூபாய் வைத்து ஆரம்பிக்கப்பட்ட அன்னை தெரசாளுடைய சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி சமூகம் 121 நாடுகளில் வளர்ந்த சமூகமே மாறுது. ஏன்? கடவுளால் முடியும். ஆனால் கொடுக்க கொஞ்சம் தாராளமாக கொடுத்தோம்னா இன்னும் நிறைய அன்பு காரியங்களையும் நிறைவின் காரியங்களும் நம்ம செய்யலாம். அதனுடைய தாழ்மையான கருத்து. அதாவது நல்லடக்கம் செய்தார்கள், இறந்தோர் நினைவு கொண்டார்கள். அது 3 வகையில் இறந்தோர் நம்ம சொல்லலாம். 1, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்காக திருப்பலியை போடுவது, அவர்களின் பெயரால் அறக்கட்டளைகளுக்கோ அல்லது அன்புடைய நெஞ்சங்களுக்கோ கொடுத்து உதவி ஏழைகளை சென்றடைய உதவுவது, இல்லைங்களா? அதுதான் நம்மளை அப்பா ஏழையாக விட்டு போகலை, ஏழையாக பெத்தெடுத்தார். ஆனால் கோடீஸ்வரம் மாற்றி வச்சுட்டு தான் போனார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்பாக மாறுன்றது தான் அந்த கலரில் காட்டுகின்ற அற்புதமான பாடம். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 50 லட்சம் இருந்தாலும், 100 லட்சம், 1 கோடி இருந்தாலும், 10 கோடி இருந்தாலும் 3 இட்லி 2 கட்டி சாப்பிட்டு தான் காலையில் சாப்பாடு. ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா திரும்ப சொல்லிக்கணும் நம்ம. ஆக இந்த 4ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த நிறைவின்படியாக ஒரு 4 சின்ன செய்திகளை சொல்லி இந்த பகுதியை வாழ்வினோடு ஒப்பிட்டு பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். முதலாவது பானா மற்றும் ரேகாபு என்ற மனிதர்களை வைத்து ஒரு சின்ன செய்தி சொல்லுகிறேன். ஒன்று மனிதர்களை இன்னார் இவர் என்று அடையாளம் கண்டுகொள்ளுதல் மிக அவசியம். வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை உணர்ந்து பார்த்து யார் எவர் என்பதை அறிந்தோம் என்றால் ஆபத்து அகன்று போகும் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். நிறைய சமயத்தில் உதவுவார்கள் என்று வைத்தவர்கள் தான் உபத்திரம் செய்வர்களாக இருக்கிறார்கள். அதனால் நம்முடைய பலவிதமான நிகழ்வுகள் பாதிக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆக ஒரு ரேகாபு, ஒரு பானா, இவருடைய பானநிலை, இவருடைய செயல்பாடு, இவருடைய எண்ண ஓட்டம் இதுதான் இஷ்போசத் புரிஞ்சிருந்தார்னாக்க ஒதுக்கி வச்சிருப்பார், அல்லது ஆபத்துலேருந்து இவர் தப்பிச்சிருப்பார். இரண்டும் செய்யாதனால நண்பகலில் ஓய்வெடுக்கும் போது ஒரு ஏமாற்று வேலையின் மூலமாக தன் சொந்த படைத்தலைவர்களால் கொலை செய்யப்படுகிற அவலத்திற்கு உள்ளாகிறார். ஏன்? ஆளுங்களை அடையாளம் காணல. சொல்லணும், குட் டச்சுனா என்ன, பேட் டச்சுனா என்ன, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், விவரமாக சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சாமி, இப்படி கண்ணேன்னு புரிய வைக்கணும். அதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். நம்ம ஏபிசிடி படித்தா எல்லாம் வந்துடும் நினைக்கிறோம். பிள்ளை இங்கிலீஷில் பேசினாக்க வாழ்க்கை ஃபுல்லாக வளமாக ஆயிருன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை வாழ வேண்டிய விதத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பள்ளிக்கூடங்களாக அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க.
சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ, நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களோ, மறைமுகமாக சொல்லிக் கொடுத்த இந்த காலத்து பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற விதத்தில் சொல்லிக் கொடுக்கணும். மிக முக்கியம். ஆட்களை அடையாளம் கண்டுகொள்ள, இனம் கண்டுகொள்ள வேண்டும். ரொம்ப பரிதாபமாக இருந்தான். ஏன்டா அப்படின்னா, கல்யாணம் ஆகி 4 மாதம் தான் ஆச்சு, ஏன்டா சொங்கி மாதிரி வர அப்படின்னு சொன்னேன். போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னா. ஏன்டா அப்படின்னேன். அந்த லிப்ஸ்டிக்கை போட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா. ஏன்டா அப்படின்னேன். அந்த லிப்ஸ்டிக்கு, ஃபவுண்டேஷன் முகத்தை பார்த்தா, கழட்டி பார்த்தா என்னோட கருப்பாக்குது அது அப்படிங்கிறான். சில சமயங்களில் வண்ணப்பூச்சிகளை கண்டு எண்ணத்தை உற்று பார்க்க தவறியதினால் வாழ்க்கையினுடைய வசந்தத்தை இழந்து போகிறோம். அதான் இளைஞர்கள் சொல்ல வேண்டியது. இன்ஃபாக்சுவேஷன் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு இன கவர்ச்சி, உடல் கவர்ச்சி, பாலின கவர்ச்சி ஆரம்பம். அது ஆரம்பம் மட்டும்தான். அதை தாண்டி போகிற மனநிலையும், அதை தாண்டி போகிற ஒரு புரிதலும் நமக்குள்ளே வரணும். அது யார் சொல்லிக் கொடுப்பா? வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கணும், பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கணும், நண்பர்கள் சொல்லிக் கொடுக்கணும், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும், கவுன்சிலர் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ கற்றுக் கொடுக்க வைக்கணும். அதுதான் இனம் கண்டு கொள்ள நம் பிள்ளைகள் கற்றுத்தர. இல்லைவென்றால் கடைசி வரைக்கும் நம்மோடு இருந்து கழுத்தை இருக்கிற ஒரு பானாவும் ரேகாவும் இருந்து நம்மை உயிரை வாங்குவார்கள். அவ்வளமாய் நாம் செத்து போவோம். நம்முடைய அன்பு செத்து போகும், நன்மைத்தனம் செத்து போகும், பாசம் செத்து போகும், யாரையும் நம்பக்கூடாது என்ற நம்பிக்கையற்ற தன்மை நமக்குள்ளாக வந்து சேரும். அடையாளம் கண்டு கொண்டது மிக முக்கியம். 2வது, கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பும்பாங்க. நல்ல நட்பாக இருந்துச்சுன்னா கொடுத்து கூட அவனை ஃப்ரெண்டாக வச்சுக்கம்பாங்க. அதோட அர்த்தம் இதுதான். நெகட்டிவ் பண்ண நான் சொல்கிறேன், அவ்வளோதான். 2வது மிக முக்கியமான கருத்து, நயவஞ்சகம், நம்பிக்கை துரோகம். யூடியூப் ரூட்டஸ் என்கிற வாக்கியத்தை நமக்கு நன்றாக தெரியும். முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கிறாய் மணமகனை நண்பா என்ற இயேசுவின் குரலும் கதறலும் நமக்கு தெளிவாகத்தான் தெரியும். வரலாற்றின் பக்கங்களிலும் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது எதிர்த்து கொண்டே தான் இருக்கிறது. முத்து பிறக்கிற இடத்துல தான் முதலையும் வாழ்கிறது. செந்தாமரை மிளகிற இடத்துல தான் சேரும் எடுக்கிறது. வாழ்க்கை என்பது இரண்டும் கலந்த ஒன்று தான். இந்த இடத்துல நம்ம சேரா வாழணுமா, செந்தாமரையாக வாழணுமா, முதலையாக வாழணுமா, முத்தா வாழணுமா என்பது நம்முடைய மனக்குள் இருக்கிறது. எந்த நிலைகளிலும் காட்டி கொடுக்காத, பிரமாணிக்கப்படாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படவே கூடாது. அதை விட ஒரு மிகப்பெரிய அவலம் வாழ்க்கையில் எதுவுமே இருக்க முடியாது. என் மனைவியாக இப்படி என்று கதறிய பல கணவர்களை நான் கேட்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு கட்டத்தில் சித்தர்லான்னு நினச்ச ஃபாதர், பிள்ளைங்க மட்டும் அனாதையாயிருவங்களுக்காக அவரை வச்சுட்டு நான் போராடி இருக்கிறேன் என்று சொல்கிற, கண்ணீர் வடிக்கிற பல தாய்மர்களை பார்த்துக்கிறேன். நம்பிக்கை துரோகம். தன்னையே நம்பி தன் உயிரை விட தன்னை நம்மை நேசிக்கிற மனைவிமார்களை அப்படி தூக்கி போட்டு வேறொருவரை தேடி போவதும், வேறொரு உறவை தேடி போவதும் நயவகத்தினுடைய அல்லது நம்பிக்கை துரோகத்தினுடைய உடன்படிக்கை உறவை மீறுகிற ஒரு அபலமான நிலை. அதை கடவுள் மன்னிக்க மாட்டார். யூதாசை போல அன்பினால் உங்களை கொல்வார். எந்த அன்பை, போலித்தனமான அன்பை நம்பி உண்மை அன்பை புறக்கணிகளோ அந்த அன்பினால் உங்களை கொல்வார். அதே அன்பினால், போலித்தன அன்பினால் வைத்துக் கொள்வார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை துரோகம், அது குடும்ப உறவாக இருக்கட்டும், அது வியாபார உலகமாக இருக்கட்டும், அல்லது அலுவலகமாக இருக்கட்டும், அல்லது நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், நம்பிக்கை துரோகம் என்பது பொறுத்துக்கொள்ள முடியாத ஒன்று. தாவீதை அவ்வளவு நேசிக்கிறார்கள். ஏனென்றால் கடைசி வரைக்கும் பிரமாணிக்கம் உள்ள ஒரு யோனத்தானை அவர் கண்டுகொண்டார். கடைசி வரைக்கும் தனக்கு அரியாசம் கிடைக்கவிட்டாலும் தன் நண்பன் நன்றாக இருக்க வேண்டும் என்று தந்தையை பகைத்து கொண்டு நம்பிக்கையோடு பிரமாணிக்கமும் இருந்த யோனத்தானை உலகம் கொண்டாடுகிறது இல்லைங்களா? ஒரு பானாவையும் ஒரு ரேகாவையும் காரி துப்புகிறது. நாம் காரி துப்பப்பட வேண்டுமா, கொண்டாடப்பட வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை துரோகம் என்பது கூடவே கூடாத ஒரு காரியம், கூடவே விடக்கூடாத காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். இது 2வது. 3வதாக, சில சமயத்தில் வாழ்க்கையில் வியாபாரம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை வியாபாரமாக்கி கூடாது. இது மிக முக்கியமான காரணம். இந்த காலகட்டத்தில் என்னுடைய நிகழ்வுகளை நான் சந்திக்கிற ஒரு சின்ன செய்தியில் பார்க்குறேன். ஒரு சிலர் வியாபாரத்தில் சமார்த்தியாளர்களாக இருப்பார்கள், திறமைசாலியாக இருப்பார்கள். 5 10 ஆக்குவார்கள், 10 20 ஆக்குவார்கள், 20 25 ஆக்குவார்கள். ரொம்ப அழகான ஒரு பண்பாடு, மிக மேலான ஒரு திறமைசாலிகள். என்ன பண்ணுறாங்க, லாபத்தை பார்த்து பழகிட்டு வாழ்க்கையையும் உறவையும் லாபமாக பார்க்குறாங்க, நஷ்டமாக பார்க்குறாங்க. ஆலயத்தை பார்க்கும்போது ஆலயமாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஆன்மாவாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஆதாயமாக பார்க்குறாங்க. மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஆலயத்தினுடைய நிகழ்வுகளை குழப்புவதும், தங்களுடைய சாதகமாக முடிவுகளையும் நிகழ்வுகளையும் மாற்ற நினைப்பதும் அவலம் சாபக்கேடு இல்லைங்களா? நிறைய இடத்துல உங்களுக்கு அது வந்திருக்கும், எனக்கு அந்த அனுபவம் வந்திருக்குது. ஆலயத்தை ஆலயமாகவும் ஆன்மாவினுடைய சுரங்கமாகவும் பார்க்காம ஆதாயமாக பார்க்குறது, தன்னுடைய ஈகோவுக்கு அது இரையாக மாற்ற நினைப்பது, அது யாராக இருந்தாலும் தவறு. ஆண்டவர் வச்சு செய்வார் இல்லைங்களா? ஏன்னா அந்த ஆலய வளாகத்தில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் அவருடைய சமூகத்தினுடைய புள்ளி, ஒவ்வொரு தூசும் அவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் உள்ள நுழைய முடியாது. உன்னை உள்ளே விட்டுருக்காரு அப்படின்னாக்க அவருடைய கிருமினால் உள்ளே இருக்கிறோம். ஒரு யூதாசை மாற நினைச்சாண்டினாக்க நீயே தூக்குப்பட்டு சாவ. உன்னை கொள்வதற்கு யாரும் அனுமதிக்க மாட்டார், நீயே செத்து போவாய். அந்த புனிதத்தை நமக்கு எடுக்கவே கூடாது.
ஆலயத்தினுடைய அந்த சினடல் சர்ச்சின்றாங்க. சினடல் சர்ச்சின்றார் ஒட்டுமொத்த குரலாய், ஓங்கிய குரலாய், ஒன்றுபட்ட சமூகமாய் வாழணும்னு சொல்கிறார். அந்த இடத்துல நம்முடைய ஈகோவினாலையும், நம்முடைய பணத்தினாலையும், நம்முடைய கௌரவத்தினாலும் பிளவுபடக்க நினைத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் பொறுத்துக்கொள்ளவே மாட்டார். வாழ்க்கையில் வியாபாரம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை வியாபாரம் மாற்றக்கூடாது. இந்த பானாவும் ரேகாவும் ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறாள். நெகட்டிவ் லீடர்ஷிப்புக்கு இதுதான் முக்கியமான ஒரு பாடம். அவங்க தான் கொடுக்கப்பட்ட சன்மானத்தை, பாராட்ட, வெகுமதியை, இந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு கட்டத்தில் அவனால் பயனில்லைன்னு நடித்து குத்தி கொலை செஞ்சுட்டு அவன் தலையை வெட்டிட்டு போய் எதிராளியிட கொடுத்து ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. இங்கே ஆதாயம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வேறு ஆதாயத்துக்கு புறப்பட்டு போகிறாள். இப்படிப்பட்ட ரேகாப்புகளையும் பானாக்களையும் இடம் கண்டு கொண்டு கலைந்தெறிய வேண்டியது நம்முடைய கடமை. இவர்களெல்லாம் அந்த கூட்டுக்க திருச்சபையினுடைய புல்லுருவிகள், கூட்டுக்க திருச்சபையினுடைய வலிமையை சிதைக்கின்ற சக்திகள். புரிஞ்சுக்கணும். ஆலயத்தை ஆலயமாக பார்க்கணும், ஆண்டவராக பார்க்கணும். அங்கே ஆதாயமாக பார்க்கக்கூடாது. கோயில் சொத்து குலநாசம் எங்கேயோ சொல்லப்பட்ட குரல் அல்ல, ஒவ்வொருக்கும் சொல்லப்படுகிற ஒரு குரல். அது யாருக்காக இருந்தாலும் அதுதான். நான்காவதாக மிக முக்கியமான ஒரு செய்தி தாவீதுடைய நல்ல மனநிலை. தாவீது நல்ல தலைவன், நேர்மையான தலைவன், இறைவனுக்கு உகந்த தலைவன். 3 பகுதிகளில் அந்த தாவீதை நம்ம பார்க்குறோம். தாவீது சொல்கின்ற அந்த 2 வசனங்களில் அடங்கியிருக்கிற செய்தி மகத்தான செய்தி. டே வாங்கடா, வெட்டிட்டு வந்துட்டீங்களாடா, வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரீங்கடா என்று சொல்லி கொண்டாடவில்லை. அவருடைய தவறை சன்மானம் கொடுத்து ஆதரிக்கவில்லை. தப்பென்று உணர்ந்தவுடன் துணிந்து சொல்கிறார். அவர்கள் படைத்தளபதிகள் ஒருவேளை கலகம் செய்யலாம், இவனுக்கு எதிராக மற்றவர்களை தூண்டலாம், இவனுக்கு எதிராக இறுதி வரை அச்சுறுத்தும் சக்தியாக இருக்கலாம். இருந்தாலும் அவர் சொல்கிறாங்க, சவுளை கொண்டுட்டுன்னு சொல்லி வந்தவனை நான் என்ன இப்படி பண்ணேன்? சன்மானம் கொடுத்தா அவன் நினச்சான், வெகுதிக்குரிய காரியம் நினச்சான், அவனை கொன்று போட்டேன், சிக்லாக்கில் வச்சு கொன்னேன். உனக்கு தெரியுமில்லடா, அவனுக்கு ஒரு நீதி, உனக்கு ஒரு நீதியா? நான் ஆண்டவர் நீதியின்படி வாழ்கிறவன். அங்கே நடிச்சுன்னு நினைக்கிறியா? இல்லை, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினேன். அது இன்றைக்கும் உனக்கு அதுதான், எல்லாருக்கும் அதுதான். நம்பிக்கை துரோகமும் நயவஞ்சும் கூடிய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று தட்டி தூக்குகிற ஒரு உன்னதமான ஒரு தலைவனை தாவீதுக்களாக பார்க்கிறோம். பணியாளர்களுக்கு ஆணையிட அவர்கள் அவனை கொன்று போட்டார்கள். மறைஞ்சி கோதுமை தூக்குற மாதிரி நடிச்சுட்டு போனவங்கள வெட்டி வீழ்த்துறாங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும். அவருடைய பெயரை புத்தகத்திலே பதிவு செய்து இன்றைக்கு வரைக்கும் அவமானத்தின் தலைமைத்துவத்தின் பிள்ளைகளாக காட்டப்படுகிறார்கள். அதுதான் முக்கியம். தாவீது அவர் எடை போடுறார், யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிறார். இன்றைக்கி அவனை கொன்னான், அவனுக்கு பரிசு கொடுத்தனா, நாளைக்கு என்ன கொடுத்துட்டு வேறு யார்ட்ட பரிசு வாங்குவான்னு தாவீது தெரியும் இல்லைங்களா? எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் அன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லைங்களா? அப்போ தாவீது கரெக்டாக புரிஞ்சுக்கிறார், இவனுக்கு இவ்வளோ தான் மதிப்பு, இவனுக்கு இவ்வளோ தான் சக்தி. முடிஞ்சு போச்சு, அதான் தலைமைத்துவம். எலிமினேட், எராடிகேட் ஆர் கன்வெர்ட். இவங்க கன்வெர்ட் பண்ண முடியாது. எலிமினேட். உப்பத்தனம் தண்ணி குடிக்கணும், தப்பை பண்ண தண்டனை அனுபவிக்கணும் என்ற பழைய ஏற்பாட்டு கோட்பாடுபடி தப்பை செய்தார்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சைகை காட்ட அவர்கள் கொன்று போட்டார்கள் என்று வருகிறது. தாவீதினுடைய மனநிலை மிக மேலானவர்களே. முதலாவது, இறந்து போர்களை மதிக்கிற ஒரு நல்ல பண்பை தாவீதுக்களாக பார்க்குறோம். தாவீதும் அவருடைய உடனிருந்தவர்களும் அங்கே இறந்து போன அப்னேருக்கு பக்கத்திலே கல்லறை அமைத்து இஸ்போஷத்தையும் அடக்கம் செய்து மரியாதை செய்கிறார்கள். அவர்கள் அகாலமாய் மரணம் அடைந்தாலும் அன்போடு அடக்கம் செய்யப்படுவதனால் இஸ்ராயலுடைய மகிமைக்குரிய மரியாதைக்குரிய அடக்கத்தை தந்து எதிரிக்கும் ஒரு அன்பு காட்டுகிற ஒரு நல்ல தாவீதை இணைச்சிட்ட வரலாற்று அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். இந்த 4 கருத்துக்களோடு இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். சில செய்தி உள்ளே சொல்லிட்டேன் போதுன்னு நினைக்கிறேன். யாரும் புண்படுத்தக்கூடாது என்பது எண்ணம் அல்ல, உண்மை உறக்கச் சொல்ல என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அப்படியும் மனசில் மக்கள் இருக்கிறாங்க, அந்த சாமி சொல்லியிருக்கிறோம். நாம் இப்படியும் நல்லவங்க இருக்கிறாங்க, சோதித்து பார்க்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் சாமி, தவிர எதுவும் சொல்லலை. நன்றி தந்தை அவர்களே. இந்த 4ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது நெகட்டிவ் கேரக்டர் ஆஃப் லீடர்ஷிப் இருந்த போதிலுமே தாவீதுடைய நல்ல தரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த இசுபசத்தை பற்றி நினைக்கிறப்ப ஐயோ பாவம் போல் மனசு கொஞ்சம் வருத்தப்படுதுங்க சாமி. தெளிவான விளக்கங்களுக்கு மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 4. அப்னேர் எபிரோனில் இறந்ததை கேட்டதும் சவுலின் மகன் இஸ்போசேத்து நிலை குலைந்தான். அனைத்து இஸ்ரவேலும் கலங்கியது. சவுலின் மகனிடம் 2 படைத்தலைவர்கள் இருந்தனர். ஒருவன் பெயர் பானா, மற்றவன் பெயர்
ரேகாபு. பென்யமீன் குலத்தைச் சார்ந்த பெயரோத்தில் வாழும் ரிம்மோன் என்பவனின் புதல்வர்கள் இவர்கள். பெயரோத்தும் பென்யமீனியரை சார்ந்ததாகவே கருதப்பட்டது. பெயரோத்தியர் கித்தாயிமுக்கு தப்பி ஓடி இந்நாள் வரை அங்கே அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். சவுலின் மகன் யோனத்தானுக்கு மெபிபோசேத்து என்ற மகன் ஒருவன் இருந்தான். இஸ்ரேலிலிருந்து சவுல், யோனத்தான் ஆகியோரை பற்றிய செய்தி வந்தபோது அவனுக்கு வயது 5. அவனுடைய செவிலி தாய் அவனை தூக்கி கொண்டு தப்பி ஓடுகையில் விரைந்து சென்றதால் அவன் கீழே விழுந்து கால் முடமானான். பேரோத்தை சார்ந்த ரிம்மோனின் புதல்வர்களான ரேகாபும் பானாவும் உச்சி வேளையில் இஸ்போசேத்தின் வீட்டுக்கு வந்தார்கள். நண்பகல் வேளையில் அவன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். கோதுமை கொண்டு செல்பவர்களைப் போல் நடுவீட்டிற்கு வந்து அவனது வயிற்றில் ஊடுருவ குத்திவிட்டு ரேகாபும் அவனுடைய சகோதரன் பானாவும் தப்பிவிட்டார்கள். இவ்வாறு அவர்கள் வீட்டினுள் நுழைந்து தன் படுக்கை அறையில் கட்டிலில் படுத்திருந்த போது அவனை ஊடுருவ குத்தி கொன்று தலையை வெட்டினார்கள். அத்தலையை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் அராபா வழியாக பயணம் செய்தார்கள். இஸ்போசேத்தின் தலையை எபிரோனில் இருந்த தாவீதிடம் கொண்டு வந்தார்கள். உமது உயிரை பறிக்க தேடிய உம் எதிரி சவுலின் மகன் இஸ்போசேத்தின் தலை இதோ. ஆண்டவர் எம் தலைவராம் அரசர் சார்பாக சவுலையும் அவனுடைய வாரிசையும் பழிவாங்கிவிட்டார் என்று அவர்கள் கூறினார்கள். பெயரோத்தை சார்ந்த ரிம்மோனின் புதல்வர்களான ரேகாபையும் அவனுடைய சகோதரன் பானாவையும் நோக்கி தாவீது இவ்வாறு கூறினார்: அனைத்து துயரங்களினின்றும் என்னை விடுவித்த வாழும் ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன், இதோ சவுல் இறந்துவிட்டான் என்று எனக்கு சொல்ல வந்தவன் தான் நற்செய்தி கொண்டு வந்ததாகவே நினைத்தான். நானோ அவனை பிடித்து சிக்லாகில் கொன்றேன். அவனுக்கு நான் வெகுமதியாக தந்தது அதுவே. இப்பொழுது குற்றமற்றவனை தீயவர்கள் அவன் வீட்டிலேயே அவனது படுக்கையிலேயே கொன்றுவிட்டார்கள். அவனது இரத்தத்தை சிந்திய பழிக்கு ஈடாக உங்களை நான் உலகினின்றே அழித்துவிட மாட்டேனா? தாவீது ஆணையிட அவர் தம் பணியாளர் அவர்களை கொன்றனர். கைகளையும் கால்களையும் வெட்டிய பின் அவர்களை எபிரோன் குளத்தருகே தொங்கவிட்டனர். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எபிரோனில் அப்னேரின் கல்லறைக்கு அருகே புதைத்தனர். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பான அப்பா, நம்முடைய சுதந்திரத்தை மதிக்கிறவர், நாம் போகின்ற போக்கில் நம்ம விட்டு பாடங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறவர். இந்த அதிகாரத்தை, இந்த சிம்மாசனம் பார்க்கறது இல்லைங்க.